ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போன புதிய தலைமுறை பத்திரிகையில் திரு மாலன் அவரிடம் சில கேள்விகள் கேட்குறேன். முதல்ல புதிய தலைமுறை பத்திரிகைகளுடைய இது என்னென்னு பாருங்கள். ஆனந்தவன் குமுதம் ரொம்ப பாரம்பரியமிக்க பத்திரிகை. இந்தியா டுடே இந்த மாதிரி புக்கில் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கு. ஆனால் புதிய தலைமுறை மிக குறுகிய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய நாடி துடிப்பை உணர்ந்து சமுதாய மறுமலர்ச்சிக்கும் படிப்பு சம்மந்தமாக ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுக்குற ஒரு புத்தகமாக ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய சேல்ஸ் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் புக்கு விற்கிறதா சொல்கிறாங்க. உறுதி செய்யப்படாத தகவல். இந்த பத்திரிகையில் 2 வாரத்துக்கு மேலே ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதாவது புதிய தலைமுறை பத்திரிகையில் பணிபுரிய, அதாவது பர்மனெண்ட்டாக கிடையாது, ஒரு மாதத்துக்கு 4 வாரம், வாரம் வெள்ளிக்கிழமை அந்த புக்கு ரிலீஸ் ஆகுது. 4 வாரத்துக்கு ஒரு ஆசிரியர் பணியாற்ற விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம், இளைஞர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகை துறையில் பணியாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்குது. அதாவது படித்த இளைஞர்களுடைய லட்சியமே இந்த டாக்டர், இன்ஜினியர், ஐடி குரூப், அது தனி கேட்டகரி, அதை விட்டுருங்க. இலக்கிய ஆர்வம் உள்ள பத்திரிகையாளர் ரசிகர்கள், மாணவர்கள் எல்லாருமே அவங்க என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் ஒரு பத்திரிகை எப்படி நடத்துகிறாங்க, அதில் என்னெல்லாம் வேலை செய்வாங்க, பத்திரிகை துறையில் பணியாற்றினா அவருடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கான ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அதனால் புதிய தலைமுறை பத்திரிகை அறிவிச்சிருக்கிற இந்த விளம்பரத்தை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். அதுக்காக திரு மாலன் அவர்களுக்கு முதல் கட்டமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன மேட்டர் கேட்டிங்கன்னா, திரு மாலன் அவர்கள் அந்த பத்திரிகை விளம்பரத்தை சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதை பற்றி அவங்க பார்க்க போகிறோம். என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, முதல் கண்டிஷன், செலக்ட் ஆகிட்டா நீங்கள் அந்த பத்திரிகையில் வேலை செய்கிற மற்ற ஸ்டாஃப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான அதிகாரமோ அவங்களுக்கு உண்டான சலுகைகளோ எதையுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஃபஸ்ட் கண்டிஷன். அடுத்தது, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட அப்படியே அவங்க சொல்கிறத கேட்டு ஒப்பீடியண்ட்டாக நடந்துக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். நீங்கள் டாமினேட் பண்ணக்கூடாது. இது ஏற்றுக்கலாம். இது 2வது கண்டிஷனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டா நீங்கள் ஈரோடுன்னு வச்சுங்களேன், ஈரோடு சென்னை, பத்திரிகை ஆஃபீஸ் சென்னையில் நடக்குது. ஈரோடு டு சென்னை நீங்கள் தான் அப் அண்ட் டவுன் உங்கள் செலவு தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இந்த 1 வாரம் தங்கி அங்கே பணிபுரிய வேண்டியது இல்லையா, அதுக்கு அவங்க செலவு ஏற்றுக்கிறாங்களா அல்லது அதுவும் நம்ம செலவு தானா அப்படிங்கிற லைன் மட்டும் சொல்லலை. ஆனால் இது வரைக்கும் அது சொன்னதே எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏன்னு கேளுங்களேன். அதாவது உங்கள் ஜூனியர் ஒரு பத்திரிக்கை 15 வருஷத்துக்கு முன்னால், அப்போ தங்கத்தோட ஒரு பவுன் விலை 3600 ரூபாய்க்கு விற்றுருக்குது. அந்த பத்திரிக்கையோட விலை 5 ரூபாய்ங்க. வெறும் 5 ரூபாய்க்கு உங்கள் ஜூனியர் விற்றுட்டுருது. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு 6 ரூபா பண்ணாங்க. 6 ரூபா பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வாசலுக்கு ஒரு போட்டி அறிவிச்சாங்க, நீங்களும் தயாரிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த உங்கள் ஜூனியர் பத்திரிகை ரெகுலராக எழுதிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் விருப்பம் உள்ளவங்களாம் போய் சென்னை போய் அந்த புத்தகத்தை தயாரித்தாங்க. பரிசல்காரன் அப்படின்னு கேபி கிருஷ்ணகுமார் பல்லடம், இப்போ பரிசல்காரங்க பேரில் பிளாக் வச்சுருக்காரு இல்லையா, அவரும் அதில் ஒரு ஆள். இவங்கெல்லாம் சென்னை ஆஃபீஸுக்கு போய் 10 பேர் உட்காந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணி புத்தகம் தயாரித்தாங்க. இதுக்கு உங்கள் ஜூனியர் பத்திரிகை அந்த பத்திரிகையோட சேல்ஸ் பாருங்கள், வெறும் 10,000 புக்கு, அதிகபட்சமாக 20,000 புக்கு விற்கும். அந்த பத்திரிக்கை அப் அண்ட் டவுன் டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, சாப்பாடு செலவு, அது போக ஒரு சன்மான மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது எவ்வளோ நல்ல விஷயம். இந்த பிராண்ட் மைண்ட் ஏன் உங்களுக்கு வரல? இப்போது குமுதம் பத்திரிக்கையில் 2009 அதாவது டாப் 10 ஜோக் ரைட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு இது எடுத்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறந்த 10 ஜோக் ரைட்டர்களை செலக்ட் பண்ணி சென்னைக்கு அவங்க புத்தக ஆஃபீஸுக்கு வர சொல்லி, குமுதம் ஆஃபீஸுக்கு வர சொல்லி அங்கே ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் 1750 ரூபா மதிப்புள்ள ஒரு ரிஸ்ட் வாட்ச் பரிசாக கொடுத்தாங்க. அது இல்லாமல் குமுதம் ஆஃபீஸ்லேயே லஞ்ச் ரெடி பண்ணாங்க. 300 ரூபா மதிப்புள்ள சாப்பாடு ஒரு ஆளுக்கு. இதெல்லாம் பண்ணி கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணி ரொம்ப திருப்திகரமாக அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு உண்டான பத்திரிக்கை 4 புத்தகம், வாரம் ஒரு புக்கு வருது. ஒரு மாதத்துக்கு உண்டான 4 புத்தகத்துக்கான மேட்டரை அந்த பையன் ரெடி பண்ணுறான் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவருக்கு ஏன்